நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 66வது சங்கீதத்திலிருந்து பாஸ்டம் அவர்கள் நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துள்ளார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த 66ஆம் சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது மகிமையின் ஜெயகீதத்தை குறித்துதான் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். தாவீது அநேக சங்கீதங்களை அவர் ஏற்றி இருந்தாலும் இந்த சங்கீதம் ஒரு விசேஷித்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது. பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய மகத்துவமான வல்லமையையும் எல்லா சிருஷ்டிப்புகளும் வெளிப்படுத்துகிறது. தம்முடைய சபையிலும் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலும் விசேஷித்த கிருபைகளும் சாக்கியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய ஜீவியத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, தனக்கு ஏற்பட்டிருக்கிற அநேக அனுபவங்களுக்காகவும், தன்னுடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறதான ஒரு சங்கீத பகுதி தான் வாசிக்கப்பட்டதான இந்த சங்கீத பகுதி. முதல் 12 வசனங்களிலே தேவ கிருபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நன்றி தெரிவிக்கிறதான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 66ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். இது கர்த்தர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறதான காரியம். வந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றால் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு பிலிப்பு நாத்தான்வேலுவை அழைக்கிறதான காரியங்களை பார்க்கிறோம். நியாய பிரமாணத்திலும் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதான மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம் என்று அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவர்தான் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊருமாகிய இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே நாத்தான்வேல் சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை எனக்கு வரக்கூடுமோ என்று சொல்லும் பொழுது, நன்மை எனக்கு கிடைக்குமோ, நன்மைகள் எனக்கு கிடைக்குமோ, ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது வந்து பார் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. வந்து பார் என்று சொல்லும் பொழுது இயேசுவிடத்தில் அவன் வரும் பொழுது இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்மோடு பழகினவர் நம்முடைய குணாதிசயங்களை அறிந்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ எல்லாவற்றையும் அறிந்த தேவன். இந்த நாத்தான்வேலுடைய குணாதிசயத்தையும் அவர் அறிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். இவன் கபடற்றவன், உத்தமனாக இருக்கிறான், இவன் இஸ்ரவேலனாக இருக்கிறான் என்பதை அவர் அறிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நாத்தான்வேல், என்னை எப்படி நீர் அறிவீர் என்று கேட்கும் பொழுது, அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உன்னை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே கண்டேன். தன்னை பற்றி எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து சொன்னதினாலே தேவனுடைய குமாரன் என்றும் இஸ்ரவேலின் ராஜா என்பதையும் அவன் அறிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளுடைய மத்தியிலே பெரிதானவைகளை கர்த்தர் காண செய்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவை வந்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் தினம் தினம் நாம் ருசித்து பார்க்க வேண்டும்.
வேண்டுகிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் டேஸ்ட் பண்ணும் பொழுதுதான் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்கதான சமயத்திலே கேளுங்கள், சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டடையத்தக்கதான சமயத்திலே நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரை கண்டடைகிறவர் ஜீவனை கண்டடைகிறவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு வந்ததான சகேயுவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவ்வசனத்திலே அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்கும்படியாக அவர் வந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகேயுவை குறித்து பார்க்கும் பொழுது ஆயக்காரனுக்கு அவன் தலைவனும் ஐஸ்வர்யவானுமாக இருக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவரை பார்க்க வகை தேடினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அவனால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் குள்ளனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவர் போகும் வழியிலே அவருக்கு முன்பாக அவன் ஓடி போய் ஒரு காட்டத்திய மரத்திலே அவன் ஏறி கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த மரத்தின் கீழே இயேசு வந்தபோது அவனை அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காண வேண்டும் என்ற வாஞ்சியோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை கண்டு கொள்ள செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அவரை காணும்படியாக இந்த சகேயுவுக்கு கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வீட்டிற்குள்ளே இயேசு வந்ததினாலே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு உண்டானது என்று பார்க்கிறோம். இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இவருடைய சகையுடைய வாழ்க்கை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே வந்தபோது எல்லாம் மாறினது என்று பார்க்கிறோம். என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயமாய் யாரிடத்தில் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக 4 மடங்காக நான் திரும்ப செலுத்துகிறேன் என்று அவன் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், இயேசு என்னோடு இருந்தால் போது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை சகேயு அறிந்து கொண்டான். இங்கு நாம் பார்க்கிறோம், இயேசுவை நாம் வந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு தென்படுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நாம் வாசித்த 66ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. இங்கு செய்கை என்று சொன்னால் கிரியைகளை நாம் வந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடையதான மகிமை பிரஸ்தாபத்தையும் அதிசயமான கிரியைகளை குறித்து நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாக அவருடைய கிருபைகளின் புகழ்ச்சியை சொல்லி அவருடைய வல்லமையான செயல்களை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஏனென்றால் அவர் பயங்கரமான கிரியைகளை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதிசயமான காரியங்களை செய்கிறவர், மகத்தான காரியங்களை செய்கிறவர், பயங்கரமான கிரியைகளை நம்முடைய மத்தியிலே நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் மண்ணினாலே கர்த்தர் தம்முடைய கரத்தை கொண்டு அவருடைய சாயலாகவே நாம் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதற்காக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது நற்கிரிகளை செய்கிறதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாகவே நாம் இருக்கிறோம். பிரமிக்கத்தக்கதான அதிசயமாக நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகள் எல்லாம் அதிசயமாய் இருக்கிறது. அவை நாம் துதிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் ஒரு ஊழிய அழைப்பை கொடுத்து அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை என்று பார்க்கும்போது, செய்யப்படாததான ஒரு அதிசயமான காரியத்தை செய்வேன். ஜனங்கள் கண்கள் எல்லாம் எல்லா கண்களும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயல் எப்படியா இருக்கும்? தேவன் தம்முடைய விரலினாலே, தேவன் தம்முடைய அவருடைய கிரியைகளினாலே
நாமத்தினாலே பயங்கரமான காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது மோசேயோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை, பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாததான அதிசயமான காரியங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு இருந்து நான் செய்கிறதான காரியங்கள் எல்லாம் எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். பூமி எங்கிலும் யாருக்கும் செய்யாத காரியத்தை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்கள் காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து செய்கிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். எகிப்திலே அவர் பெரிய காரியங்களை செய்தார். காமி தேசத்திலே அதிசயங்களை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். 10 விதமான வாதைகள் எகிப்து தேசத்திலே உண்டானது. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வாதைகளும் நேரிடவில்லை என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளுக்கு தயவையும் கிருபையும் அவர் காண்பித்த தேவனாக இருக்கிறார். 10 விதமானதான வாதைகள் உண்டானது. தண்ணீர் இரத்தமாக மாறினது, தவளைகள் உண்டானது, பேன்கள் உண்டானது, வண்டுகள் உண்டானது, கொள்ளை நோய்கள் உண்டானது, கொப்பளங்கள் உண்டானது, கல்மழை உண்டானது, வெட்டிக்கிளி உண்டானது, காவிரிகள் உண்டானது, தலைப்பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. இப்படி 10 விதமானதான வாதைகள் எகிப்து தேசத்திலே உண்டாயிருந்த போதிலும் தேவ ஜனங்கள் வசித்ததான கோசம் நாட்டிலே ஒரு சேதமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்று பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய கிரியைகளை ஜனங்கள் எல்லாம் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இங்கு திமிர்வாதக்காரன் சொஸ்தமாகிறதான காரியங்களை பார்க்கிறோம். அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஜனக்கூட்டத்தினாலே கட்டிலோடு கூட அவனை இறக்கினார்கள் என்று பார்க்கிறோம். உடனே இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் சிந்திக்கிறார்கள், பாவங்களை மன்னிக்கத்தக்கதான இவர் யார் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் சிந்தைகளை அறிந்து கொண்ட போதிலே பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த திமிர்வாதக்காரன் சுமந்து கொண்டு வந்தவன் அவனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று சொல்கிறார். உடனே அவன் எழுந்தான் என்று பார்க்கிறோம். தன் வீட்டிற்கு போனான் என்று பார்க்கிறோம். மற்றவர்கள் சுமந்து வந்தவன் தன் படுக்கை அவன் சுமந்து செல்கிறவனாக கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஆச்சரியமான காரியங்களை நிமித்தமாக ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இயேசுவை பாருங்கள், இரண்டாவது அவருடைய செய்கையை பாருங்கள், மூன்றாவதாக அவரை நோக்கி பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லா கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லா ஜீவனுடைய கண்களும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், அவரை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நோக்கி நம்முடைய ஆத்மா அமர்ந்திருக்கிறது. எதற்காக என்றால் அவரிடத்திலிருந்து ரட்சிப்பு வருவதற்காக. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். நான் கூப்பிடும் பொழுது அவர் என்னை ரட்சிப்பார். என்னுடைய சத்தத்தை உயர்த்தி நான் கெஞ்சும் பொழுது அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பார், என்னை விசாலத்திலே வைப்பார் என்கிறதான நம்பிக்கை உண்டு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவராலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பதற்காக உன்னுடைய பாளையத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிப்பதற்காக இருக்கிறார். உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அதனான வெண்கலம் அலங்கமாக்குவேன். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அநேக நேரங்களிலே நாம் மறந்து விடுவது உண்டு. கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறாரா? நான் என்ன காரியம் செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகள் அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் அருகிலே நின்று நமக்காக செய்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக செங்கடல் இருக்கிறது. பின்பாக பார்வோனுடைய சேனைகள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். மோசேக்கு கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னார்? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதான ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை பார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்ததான எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தார் என்று பார்க்கிறோம். செங்கடல் அவர்களுக்காக வழிவகுத்து கொடுத்தது. பாதை இல்லாத இடத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் பாதைகளை வகுத்து கொடுத்தவர். மற்ற ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கேட்கும்போது அவருடைய இருதயங்கள் எல்லாம் கரையப்படுகிறது. மற்றவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து திகிலும் பயம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் அவர்களோடு கூட செய்த காரியங்கள் பயங்கரமாக இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த 4ஆம் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, இங்கு யோசேப்பாத்துக்கு விரோதமாக அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். ஒரு பிரச்சனைகள் வந்த உடனே கர்த்தரை நோக்கி சகாயம் தேடுவதற்காக அவர்கள் கூடினார்கள் என்று பார்க்கிறோம். உடனே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி, அதாவது ஒருவரின் மேல், யகாசியல் என்கிறதான ஒருவரின் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றி அவர்களுக்கு சொன்னதான காரியம், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தரித்து நிற்க வேண்டும். முதல்ல பார்த்தோம் stand still and see என்று பார்த்தோம். இரண்டாவதாக பொசிஷன் stand still and see, அதாவது நீ நின்று கொண்டு ஒரு பொசிஷன்ல, நீ எந்த பொசிஷன்ல நிற்கிறியோ அந்த இடத்துல நின்று உனக்காக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று பார். எதிரிகள் தங்களோடு கூட வெட்டுண்டு மாண்டார்கள் என்று பார்க்கிறோம். கொள்ளையிட வந்தவர்களை இவர்கள் 3 நாட்களாக கொள்ளையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்கள், அவருடைய செய்கையை பாருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த சங்கீத முறை கொடுத்தவெல்லாம் நாம் கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.